பானிபூரி, கோல்கப்பே, ஃபுச்கா, பக்கோடி, படாக்கா, குப்சுப், டிக்கி, புல்கி. ஹாய் கைஸ், இட்ஸ் டார்வினி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸ்டார்டிங்கே தெரியாத ஒரு லாங்குவேஜில் பேசிட்டேன். அப்படின்னா என்னன்னு கேட்பீங்க. அப்படின்னா வந்துட்டு நம்ம சாப்பிட்ற ஒரு ஃபுட் ஐட்டமோட பேர், ஒரு ஸ்நாக்ஸ்னு கூட சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்நாக்ஸ் தான். என்னதுன்னா பானிபூரி அண்ட் பானிபூரி. பானிபூரி தெரியாதவங்க இருக்காங்களா? இல்லை, எல்லாருக்குமே பானிபூரினா தெரியும். கண்டிப்பாக, நிச்சயமாக, உறுதியாக இன்னைக்கு நான் இதை பற்றி பேச போகிறேன்னா த ஹிஸ்டரி ஆஃப் பானிபூரி. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்கு போகலாம். பானிபூரி ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். பட் இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியணுமா? அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒரு ஃபுட் சாப்பிட்றோம்னா அதோட ஆரிஜின், அதோட கதை என்னன்னு தெரிஞ்சுட்டு சாப்பிட்டா இன்னும் நன்றாக இருக்கும் அல்லவா? மகாபாரதம், அங்கிருந்தா பானிபூரியோட ஸ்டாரி ஆரம்பிக்குது. மகாபாரதத்தில் வந்துட்டு பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்களே, அவங்களோட மனைவி, அதாவது திரௌபதி, அவங்க தான் வந்து பானிபூரியை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் பஞ்ச பாண்டவர்களோட அம்மா, அதாவது குந்தி தேவி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து திரௌபதிக்கு வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க. என்ன டெஸ்ட்னா, திரௌபதியோட 5 கணவர்களை வந்து அவங்க வந்து சரி சமமாக பார்த்துக்கிறாங்களா இல்லையான்னு டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்புறம் குந்தி தேவி வந்து கொஞ்சமான மாவும் கிழங்கும் வந்து திரௌபதிக்கு கொடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கொஞ்சமான மாவும் கிழங்கும் வச்சு என்னோட 5 கணவர்களுக்கு வந்து பசி போக்கணும்னு சொல்லியிருக்காங்க. திரௌபதிக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. எப்படி இந்த கொஞ்சமான மாவும் கிழங்கும் வச்சு நான் எப்படி 5 பேர்த்துக்கு நான் வந்து பசி போக்க முடியும்? இதில் வந்து ஒரு 2 பேர் இல்லைன்னா ஒரு ஆள் சாப்பிட்ற உணவு தான் நான் செய்ய முடியும்னு. சரின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மாவெல்லாம் வந்துட்டு குட்டி குட்டியாக பூரி பிடிச்சிட்டு, அப்புறம் அந்த ஆலூஸ், அதாவது பொட்டேட்டோ வந்துட்டு ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. அந்த பூரி உள்ளுக்கு ஸ்டஃப் பண்ணி அந்த பாண்டவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இது சாப்பிட்டு இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு வந்து பசியும் போக்கிடுச்சு. அப்புறம் ரொம்ப ருசியாகவும் இருந்ததுனால அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஆயிட்டாங்க. அப்போது பார்த்துட்டு இருந்த குந்தி தேவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திரௌபதி கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, பரவாயில்லையே, இந்த கொஞ்சம் மாவுலேயும் அப்புறம் இந்த ஆலு, அதாவது பொட்டேட்டோலையும் வந்துட்டு நீ 5 பாண்டவர்களோட பசியை வந்து போக்கியிருக்க. அது மட்டும் இல்லாமல் குந்தி தேவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உணவு வந்துட்டு காலம் காலமாக அழியாத ஒரு உணவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் அந்த உணவு வந்துட்டு ஃபேமஸாக இருக்குது. பானிபூரி பற்றி தேடும்போது ஒரு 2 வெர்ஷன் ஆஃப் ஸ்டாரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த திரௌபதியோட, அண்ட் செகண்ட் வந்துட்டு இன்னொரு ஸ்டாரி, அதாவது ஒரு பீகார் அரசர் பற்றி ஒரு கதை. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, சவுத்தர்ன் பீகார், அதாவது 600 BEC அப்போ வந்துட்டு ஒரு மகடா கிங்டம், எனக்கு தெரியல நான் கரெக்டாக சொல்கிறேன்னு, பட் இதுதான் பேர், மகடா கிங்டம். அந்த கிங்டம்ல வந்துட்டு ஒரு அரசர் இருந்திருக்காரு. ஸோ அவருக்காகவே வந்து இந்த உணவு கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது பானிபூரியை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ராஜாவுக்கு வந்துட்டு எப்போதும் வந்துட்டு புதுசு புதுசாக உணவெல்லாம் கண்டுபிடிப்பாங்களா, ஏன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் போர் அடிச்சு போயிடும்னு சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு போர் அடிச்சு போகிறதுனால இந்த பானிபூரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அவர் சாப்பிட்டுட்டு அவருக்கு இந்த பானிபூரி வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. இதில் எது உண்மைன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பட் நிறையா ரீசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திரௌபதி மகாபாரதத்தோட தான் வந்துட்டு உண்மைன்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு பெரிய செஃப் மாதிரி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு பானிபூரி வந்து அப்படி தான் கூப்பிடுவாங்க. லைக் அதோட பேர். மகாராஷ்டிரா அண்ட் சவுத் இந்தியாவில் வந்துட்டு பானிபூரின்னு சொல்கிறாங்க. ஹரியானாவில் வந்துட்டு பானி பத்தாஷின்னு சொல்கிறாங்க. மத்திய பிரதேஷில் வந்து ஃபுல்கின்னு சொல்கிறாங்க. உத்தரப்பிரதேஷில் வந்துட்டு படாக்கேன்னு சொல்கிறாங்க. அஸ்ஸாமில் வந்துட்டு புஷ்கான்னு சொல்கிறாங்க. குஜராத்தில் வந்து பக்கோடின்னு சொல்கிறாங்க. ஒடிசாவில் வந்துட்டு குப்சுப் சொல்கிறாங்க. பாகிஸ்தான் அண்ட் டெல்லியில் வந்துட்டு கோல்கப்பேன்னு சொல்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால் அண்ட் பீகாரில் வந்துட்டு பூச்கான்னு சொல்கிறாங்க. பானிபூரினா என்ன? பானினா வாட்டர், பூரினா பூரி, அதாவது பூரி. ஓகே, எனக்கு இந்த பூரியை வந்து எப்படி சொல்லுறதுன்னு எனக்கு தெரியல, என்னை மன்னிச்சிருங்கள். யாருக்கெல்லாம் பானிபூரி பிடிக்கும்னு சொல்லுங்கள். பட் எனக்கு பிடிக்கும். எனக்கு இந்த ஈட்டிங்னாலே பிடிக்கும், ஃபுட்னாலே பிடிக்கும். ஐ ஜஸ்ட் லவ் இட். ஓகே, நான் எல்லாத்துக்கும் ஒரு உலக தத்துவத்தை சொல்லலான்னு விரும்புகிறேன். என்னவென்றால், நாம் எது சாப்பிட்டாலும் ஒரு அளவாக சாப்பிட வேண்டும். அளவாகனால் ஒரு லிமிட்டாக சாப்பிட வேண்டும். அப்படி இல்லை என்றால் நம்மளோட உடல் நலத்துக்கு
கேடு விளைவிக்கும். இன்னைக்கு அவ்வளோதான். அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் என்னுடைய காதல் சொல்லி விடைபெறுகிறேன். பாய்.